ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெக் ஃப்ரெண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோடிங் தான் பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம ப்ரோக்ராம் கேட்டகரிஸ் பத்தி பார்த்தோம். கோடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பைத்தானும் அதுக்கப்புறமேட்டுக்கு பைத்தானுக்கு ஒரு ஐடியும் டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் பைத்தான் டவுன்லோட் பண்ணுவோம். பைத்தான் டவுன்லோட் பண்றதுக்கு பைத்தான் டவுன்லோட்ஸ் அப்படின்னு ப்ரௌசர்ல போட்டுட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபர்ஸ்ட் டவுன்லோட் python.org அப்படின்ற வெப்சைட்ல போய் நீங்க உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நிறைய எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்கை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க சிஸ்டம்ல அந்த இது அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். பைத்தான் டவுன்லோட் ஆயிருச்சா அப்படின்னு எப்படி செக் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிஎம்டி சர்ச்ல போய் சிஎம்டி கொடுத்துக்கோங்க. சிஎம்டி கொடுத்து என்டர் கொடுத்துட்டு அடுத்து அதுல பை அப்படின்னு டவுன்லோட் பண்ணி ஒரு மைனஸ் சிம்பிள் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன வெர்ஷன்ல டவுன்லோட் பண்ணிருக்கீங்களோ அதோட வெர்ஷன் கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். அப்படி வந்தாதான் உங்க இதுல பைத்தான் கரெக்டா டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் சும்மா ஒரு கால்குலேஷன் மட்டும் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு போட்டு பாக்குறேன். கரெக்டா ஒர்க் ஆகுது. பைத்தான் டவுன்லோட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து பைச்சாம் டவுன்லோட் பண்ணோம். பைச்சாமுக்கு பைச்சாம் டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. ப்ரௌசர்ல போய் இங்க ஜெட் பிரைன்ஸ் இருக்குல்ல, இதுதான் இதோட வெப்சைட். இதை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸ் இருக்குல்ல, டவுன்லோட்ஸ்ல கம்யூனிட்டி வெர்ஷன் கொடுங்க. அதுதான் ஃப்ரீ வெர்ஷன். ப்ரொஃபஷனல் கொடுக்காதீங்க, அது பெய்டு கேட்கும். அதனால இதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அந்த லிங்கை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பைச்சான் டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்னு கொடுத்து கடைசியில இன்ஸ்டால் பண்ணும். இப்போ நான் ஆல்ரெடி பைச்சாம் டவுன்லோட் பண்ணதுனால பைச்சாம் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க போய் டவுன்லோட் பண்ணிட்டு பைச்சாம் அப்படின்னு உங்க சர்ச் இதுல கொடுத்தீங்கன்னா அந்த இதுல பைச்சாம் காமிச்சதுன்னா பைச்சாம் டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கான்ஃபிகர் ஆர் இன்ஸ்டாலேஷன் டைரக்டரி ஆர் டு நாட் இம்போர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். டு நாட் இம்போர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு பைச்சாம். நம்ம நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்குவோம். நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு இந்த லொகேஷன் இருக்குல்ல, இந்த இதுல நமக்கு வேற ஏதாவது லொகேஷன் வேணும்னா இந்த ஃபோல்டர் லிங்க் இதை கிளிக் பண்ணி ஐகானை கிளிக் பண்ணி நீங்க வேணும்னா உங்களோட இதை ஃபைல் ஃபோல்டர் லொகேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வேற நேம் வேணும்னாலும் இந்த பைத்தான் ப்ராஜெக்ட் அப்படின்ற நேமை எடிட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டு அடுத்து இது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். இதை பத்தி உங்களுக்கு நான் அப்புறமேட்டே சொல்றேன். அதுக்கு அடுத்து லொகேஷன் தான் இது. இது நம்ம இன்டரப்டர் நம்ம எங்க பைத்தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த இதுதான் லொகேஷன் தான் இந்த இதுல இன்டரப்டர் காமிச்சிருக்கு. நீங்க பைத்தான் டவுன்லோட் பண்ணலைன்னா உங்களோட இன்டரப்டர் எம்டியா தான் இருக்கும். அதே மாதிரி ரன் பண்ணா ப்ரோக்ராம் ரன் ஆகாது. அதனால பைத்தான் கரெக்டா டவுன்லோட் ஆயிருக்கா, இந்த இன்டரப்டர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கிரியேட்னு கொடுத்துக்கலாம். பைச்சாம் நம்ம இப்போ ஓபன் பண்ணிட்டோம். பைச்சாம் இப்படிதான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது இதுல மெயின் டாட் பை கொடுத்துக்குவோம். அதுலதான் இப்போ நீங்க ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபைல்ல போய் நியூன்னு கொடுத்து
அதுல வந்து உங்களுக்கு வந்து பைத்தான் ஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா .py அப்படின்னு அதுவே வந்துரும். அதுல போய் நீங்க நேம் மட்டும் ஜஸ்ட் வந்து நாம இப்போ வந்து 2 ஆப் வந்து இந்த இதுல பார்க்க போறோம் கோர்ஸ்ல. அதுல ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டு டூ லிஸ்ட் ஆப் தான் பண்ண போறோம். அடுத்துதான் புரோட்டோஃபோலியோ வெப்சைட்டை. ஃபர்ஸ்ட் வந்து டு டூ லிஸ்ட் ஆப் வந்து நம்ம வந்து நார்மலா ஒரு ப்ரோக்ராமிங்கை கத்துக்கிறத விட ஒரு ஆப்பை வந்து எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்றத வச்சு கத்துக்கும் போது ஈஸியா கத்துக்கலாம். அதுவும் இல்லாம பேசிக்ஸ்க்கு நம்ம ரொம்ப டைமும் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இப்போ வந்து டு டூ அப்படின்னு கொடுக்குறேன் நான் நேம். அதுக்கு டு டூன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா to-do.py அப்படின்னு நமக்கு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதே வந்து நீங்க வந்து நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நியூ ப்ராஜெக்டுக்கான அந்த நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம்ல அதே மாதிரியே ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆயிடும். இதுல வந்து நீங்க நியூ ப்ராஜெக்ட்கான டைட்டில் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பைசார்ம், பைத்தான் எல்லாம் டவுன்லோட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து கோடிங் பார்ட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கோடிங் பார்ட் வந்து என்னன்னா ஒரு மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்றது அப்படிதான். அதை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். பிரிண்ட்டுக்கு எந்த இதுவும் வந்து கேப்ஸ்ல இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து ஸ்மால்ல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் டைப் பண்ணிக்கலாம். பிரிண்ட் வந்து பைத்தான் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ எதையுமே நம்ம வந்து கேப்ஸ்ல கொடுக்க கூடாது. எது எது கேப்ஸ்ல கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் கேப்ஸ்ல கொடுக்கணும். பிரிண்ட்ன்றத வந்து நம்ம வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் கொடுக்கணும். கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் லெட்டரோ எதுவுமே கேப்ஸ்ல கொடுக்க கூடாது. அதுவும் இல்லாம பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அதனால கண்டிப்பா வந்து இது பேர் ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் பேராந்தசிஸ் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் கண்டிப்பா நம்ம வந்து கொடுத்துக்கணும். அதுக்குள்ள வந்து டபுள் கோட்டேஷன் கொடுத்து நம்ம வந்து எதை போட்டாலும் அதை வந்து பிரிண்ட் பண்ணும். நீங்க என்ன கொடுத்தீங்கனாலும் உங்க நேம் எது கொடுத்தாலும் வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ நான் இப்போ வந்து என்டர் டு டூ அப்படின்னு கொடுக்க போறேன். இப்போ வந்து என்டர் டுன்னு கொடுக்க போறோம். இதை வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங். ஓகேவா? இதை வந்து எப்படி ரன் பண்றது அப்படின்னா இங்க வந்து அந்த பிளே சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா இன்னொரு வந்து இந்த டிஸ்பிளேல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து ரன் டு டூ அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கனாலும் ரன் ஆகும். நமக்கு இப்போ வந்து காமிக்குது பாத்தீங்களா, என்டர் டு டூ அப்படின்னு கொடுத்த உடனே இங்க வந்து நம்ம பிரிண்ட்ல என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங். அதாவது ஷோ எ மெசேஜ். ஒரு மெசேஜை வந்து எப்படி வந்து இது வந்து ஷோ பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிறோம். அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு இன்புட்டை வந்து கொடுத்து ஆஹ் எப்படின்னா இப்ப வந்து இன்புட் வந்து எப்படி வந்து சிஸ்டம் நம்மள்ட்ட இருந்து வாங்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு வந்து இன்புட் இதுவும் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும், எதுவும் கேப்ஸ் வரக்கூடாது. அதே மாதிரி ஓப்பன் பேராந்தசிஸ், க்ளோஸ் பேராந்தசிஸ். இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி இப்போ வந்து இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்டர் டு டூ மட்டும் கொடுக்கும் போது என்டர் டு டூ அப்படின்னு டிஸ்பிளே ஆயிட்டு கீழே வந்து ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு ஒரு லைன் வந்தது. ஆனா இப்போ வந்து அந்த லைன் வரல. இங்க வந்து கர்சர் காமிக்குது. அப்ப வந்து நம்ம ஏதாவது டைப் பண்ணணும். நீங்க ஏதாவது சும்மா டைப் பண்ணுங்க. நம்ம வந்து இப்ப டு டூ லிஸ்ட் ஆப் தான் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன நம்மளோட டு டூவா இருக்கும், கிளீன் த பேக் அப்படின்னு கொடுப்போம். என்டர் கொடுத்தோடனே இப்ப பாருங்க ப்ராசஸ் பினிஷ்டு வித் எக்ஸிட் கோட் அப்படின்னு. அப்போ வந்து இந்த இது வந்து ஃபுல்லா எக்ஸிட் அதாவது ரன் ஆயிடுச்சு அப்படின்னா தான் இந்த லைன் வரும். இன்புட் வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ஏதாவது இன்புட் கொடுக்கணுமா அப்படின்றதுக்காக தான் இன்புட் ஃபங்க்ஷன் வந்து. ஓகே, இதுதான் இன்புட் ஃபங்க்ஷன். அடுத்து வந்து இன்புட் ஃபங்க்ஷன்ல ஒரு வேரியபிளா கிரியேட் பண்ணி அதுல வந்து இன்புட் ஃபங்க்ஷன் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டு டூ ஒன் அப்படின்னு கொடுப்போம். அதுக்கு வேரியபிள் நேம் வந்து டு டூ ஒன் அப்படின்னா அதுதான் வந்து டு டூ ஒன் அப்படின்றது வேரியபிள் நேம். இப்போ வந்து டு டூ ஒன் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து டு டூ ஒன்னை வந்து ஒரு பாக்ஸா வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்குள்ளதான் வந்து இந்த இன்புட் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் எப்படி ஒரு இதுக்குள்ள கண்டெய்னருக்குள்ள ஸ்டோர் பண்ணிடுறோம். இது வந்து ஒரு பொருள், இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுதான் வந்து டு டூ ஒன் வேரியபிள்.
இது வந்து இன்புட் அப்படின்றது ஃபங்க்ஷன். இப்போ வந்து இந்த ஈக்குவல் டு வந்து இது வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா இந்த இதை வந்து இதுக்கு அசைன் பண்ணு அப்படின்றத வந்து சொல்றது ஈக்குவல் டு. என்டர் டு டூ அப்படின்னு கேக்குது. அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம், அதனால வந்து இன்புட் கொடுக்குறோம். ஓகே, அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி எப்படி வந்து பண்றது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து இந்த வேரியபிளை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதே பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட். இப்போ வந்து இந்த வேரியபிள் நேமை வந்து அப்படியே போடணும் அந்த பிரிண்ட்டுக்குள்ள. இப்போ வந்து நம்ம வந்து இந்த டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டபுள் கொட்டேஷன் வந்து எதுக்குன்னா நம்ம கொடுக்கறத பிரிண்ட் பண்றதுதான். இதுல வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இன்புட் வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம், கொடுத்துட்டோம். இன்புட்டை கொடுத்தத வந்து இங்க நம்ம பிரிண்ட் தான் பண்ண போறோம். அதனால வேரியபிளுக்கு வந்து இங்க டபுள் கொட்டேஷன் போடக்கூடாது. என்ன வேரியபிள் நேமோ அதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். என்டர் டு டூ இன்புட் கொடுக்குறோம். இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம கொடுத்த இன்புட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து என்டர் டு டூக்கு ஒரு வேரியபிள் கொடுக்க போறோம். நம்ம பிரிண்ட்டை எடுத்துடலாம். பிரிண்ட் எடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ரிங்க்கு வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ள போட்டாதான் அது. இப்போ இதோட வேரியபிள் நேம் வந்து யூசர் ப்ராம்ப்ட் அப்படின்னு வச்சுக்கோம் நம்ம. ஈக்குவல் டு இப்போ வந்து யூசர் ப்ராம்ப்ட் அப்படின்னு வந்து இந்த இதுக்கு வந்து வேரியபிள் என்டர் டு டூக்கு வேரியபிள் நேம் வச்சாச்சு. இந்த யூசர் டு டூவை வந்து நம்ம வந்து இந்த இன்புட்குள்ள வந்து வேரியபிள் நேம் வந்து கொடுத்துடலாம் இன்புட்குள்ள. ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு இதுக்கும் வந்து டு டூ 1 டு டூ 2 அப்படின்னு நிறைய டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் என்டர் டு டூ வந்து நம்ம யூசர் ப்ராம்ப்ட் வச்சு வேரியபிள் நேம் வச்சு நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து டு டூ வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். டு டூ வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு இன்புட் கெட் பண்றோம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து என்டர் டு டூ கேக்குதா. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிளீன் த பேக் அப்படின்னு கொடுப்போம். அண்ட் தென் மீட் டாம் அப்படின்னு கொடுப்போம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் டு டூ 2 கொடுக்கல, அதனால பிரிண்ட் டு டூ 2 அப்படின்னு கொடுப்போம். அப்படின்னாதான் அதுவும் பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா பிரிண்ட் ஆகாது. அதனாலதான் நமக்கு வந்து போன டைம் வந்து இங்க பிரிண்ட் ஆகல. டு டூ 2 கொடுக்காதனால டு டூ 1 கொடுத்ததுனால பிரிண்ட் ஆயிருக்கு டு டூ 1. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளீன் மட்டும் கொடுப்போம். மீட். இப்போ ரெண்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டு டூஸ் அப்படின்னு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. இதுல வந்து ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு ரெண்டு இது இந்த வேரியபிள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் வந்தா அது வந்து ஃபங்க்ஷன். இதே வந்து ஸ்கொயர் பிராக்கெட் வந்துச்சுன்னா அது வந்து லிஸ்ட். இப்போ வந்து இந்த இதை வந்து இந்த லிஸ்ட்டை வந்து லிஸ்டுக்குள்ள வந்து டு டூ 1 வேரியபிளையும் டு டூ 2 வேரியபிளையும் பிரிண்ட் பண்ண போறோம். டு டூஸ் அப்படின்னு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். பிரிண்ட் டு டூஸ்னு கொடுத்து டு டூஸ் டிஸ்பிளே பண்றதுக்கு பிரிண்ட் டு டூஸ்னு கொடுத்து அதை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் கிளீன், அடுத்து மீட். இப்போ ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆயிருச்சா? இதுதான் வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் குள்ள வரது வந்து இப்படி வந்துச்சுன்னா அது வந்து லிஸ்ட். இந்த லிஸ்ட் வந்து எல்லா டைப்ஸுக்குமே வந்து இது வந்து அக்செப்ட் ஆகும். எதுவுமே வந்து அதாவது ஒரே லிஸ்ட் ஒரே டேட்டா டைப் தான் வந்து லிஸ்ட்டுக்குள்ள இருக்கணும் இல்லை. நீங்க வந்து ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து இன்டீஜர் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஃப்ளோட்டிங் டைப் கொடுக்கலாம். எந்த இது வேணாலும் எல்லா டைப்ஸையும் வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணும். ஒரே லிஸ்ட்ல நம்ம நிறைய நம்பர் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 4 அப்படின்னு கொடுக்குறேன். 4.5. இப்போ நம்ம வந்து இன்டீஜர், ஃப்ளோட், நம்பர்ஸ் ரிலேட்டடா எந்த இன்புட் கொடுத்தாலும் அதுக்கு வந்து டபுள் கொட்டேஷன் தேவையில்லை. ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கு வந்து டபுள் கொட்டேஷன் தேவை. டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்புட்டா கொடுக்குறேன். இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம், எரர் வருதா இல்லையான்னு. ஃபர்ஸ்ட் வந்து கிளீன், அடுத்து மீட். ஓகே, இப்போ எந்த எரருமே வரல. அது லிஸ்ட் வந்து எல்லா டேட்டா டைப்ஸுமே அக்செப்ட் பண்ணும். எதையுமே லிஸ்ட்ல வந்து நம்ம மல்டிபிள் ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து லிஸ்ட்டை பத்தின டீடைல்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் எப்படி வந்து ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்றது, அதாவது டிஸ்பிளே பண்றது, அதுக்கப்புறமேட்டு யூசர்கிட்ட வந்து எப்படி இன்புட் வாங்குறது, அதை எப்படி பிரிண்ட் பண்றது, அப்புறம் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றது அது பார்த்துருக்கோம். அப்புறம் ஒரு லிஸ்ட்னா எப்படி இருக்கும், அந்த லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்துருக்கோம். தேங்க்யூ. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.